ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கரம் சிரம் புறம் நீட்ட வேண்டாம் என்று கரிசனையாக பேருந்தில் எழுதி போட்டுவிட்டு காலுக்கு கீழே குழியை வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? பயணம் போக சீட்டை கிழித்து கொடுத்தால் நிரந்தர பயணத்துக்கும் சீட்டை புக் பண்ணலாம் என்று அர்த்தம். போக்குவரத்து துறை என்றாலே போக்கு கூட்டல் வரத்து என்று இரண்டாக பிரிக்கலாம். தப்பினால் வரத்து இல்லை என்றால் போக்குதான் என்று குறிப்பால் உணர்த்துகிறார். அதனால்தான் கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் என்பதற்கு பதிலாய் இருக்கையை தாங்கும் பலகை உங்கள் உயிருக்கு பகை என்று எழுதி வைக்க வேண்டும் என்று இடிதாங்கி சொல்லுகிறார். பிரேக் இல்லாத வண்டியிலேயே பயணம் செய்து பழக்கப்பட்டவன் இடிதாங்கி. அடாது மழையிலும் விடாது குடைபிடித்தவாறே குடவாசல் வரைக்கும் பயணம் சென்றிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் படியில் பயணம் நொடியில் மரணம் என்று சொல்லுவார்கள். ஆனால் படியே இல்லாத பேருந்தில் ஏறி பிடியே இல்லாத கம்பியை பிடித்து நொடியில் வரும் மரணத்திற்கு சவால் விட்டு வந்தவர். படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஏணி வைத்து ஏறிவிடலாம். சீட்டுக்கு பணம் கொடுத்தால் சீட்டு கிடைக்கும். ஆனால் சீட்டுக்கு கீழே பலகை இருக்கிறதா என்ற உத்தரவாதம் இல்லாவிட்டால் என்ன செய்வது? ஓசோனில் ஓட்டை விழுந்தால் ஓலைப்பாயை வைத்து கூட அடைத்துவிட முடியும். ஆனால் பேருந்தில் ஓட்டை என்றால் 49 ஓவை அழுத்தி பேருந்தை நிறுத்த முடியுமா? கழகங்கள் நன்றாக இருந்தால்தானே கட்சிகள் நன்றாக இருக்கும். கட்சியில் இருப்பவர்கள் நன்றாக இருந்தால் தானே விசில் அடிக்க முடியும். அதுபோலத்தான் போக்குவரத்து கழகங்கள். போக்குவரத்து கழகங்கள் நன்றாக இருந்தால்தானே நடத்துனர்கள் விசில் அடிக்க முடியும். ஒற்றை விசில், டபுள் விசில் என்று மாறி மாறி நிற்பதற்கும் ஓடுவதற்கும் விசில் அடிக்க முடியும். அப்படியே அந்த கழகங்களில் பயணம் போவர்களும் நன்றாக இருப்பார்கள். கழகத்தில் ஓட்டை விழுந்தால் அதை விசில் அறியுமா? பக்கத்தில் உள்ளவர்கள் ஓட்டை என்று ஒப்பாரி வைத்தால் தானே அறிய முடிகிறது. பொது பேருந்தில் பொத்தல் என்று சொன்னால் அது யாருக்கு கெட்ட பெயர்? அண்டை மாநில பேருந்துகள் நம் பேருந்தை பார்த்து ஓட்டை பேருந்து என்று பொய் பொய் அடித்து சொல்லாதா? ஆக பேருந்து ஓட்டை என்றால் பேரிச்சம்பழத்துக்கு போடுவது போக்குவரத்து கழகத்துக்கு நல்லது. அதனால் ஈயம் பித்தளைக்கு கூவுவனின் வாழ்க்கையில் இருக்கும் ஓட்டையும் அடைக்கப்படும் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.